வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சொல்லுங்களேன். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளே எல்லாம் வீணாளா, வருத்தத்தோடு கழிப்பதும் வாழ்நாளே எல்லாம் வீணாளா, வருத்தத்தோடு கழிப்பதும் வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உண்டையும் சேர்த்துக் கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உண்டையும் சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.
சித்தம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு ஏதோ ஒன்று செய்வதற்கு தான் அழைத்திருக்கிறார். அதை மறந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை காண முடியாது. ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அல்லேலூயா. என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா அவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம அவரை தேடி போல. ஆமென். அவர் தான் தேடி வந்தார். யாரோ ஒரு ஊழியக்காரன் மூலமா அல்லது யாரோ ஒரு விசுவாசி மூலமா ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் பொழுது யார் மூலமாய் வந்து நற்செய்தி சொன்னார்? அல்லேலூயா. ஆபத்து நம்மளை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு நபர் மூலமாய் ஆறுதல் சொன்னார். ஆமென். இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த வல்ல கிருபை. அல்லேலூயா. அவர் தேடி வரலன்னா இன்னைக்கு நாம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. இன்று இரவு அவரை ஆராதிக்கிறோம்னா அவர் நம்ம மேல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திட்டம் வச்சிருக்கிறார். தாய் உருவாருக்கு முன்னமே நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஆராதிக்க போகிறோம். இயேசு நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமென். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, உணர்ந்து பாடுங்க. கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கர்த்தர் தம் கரம் நீட்டினார், கர்த்தர் தம் கரம் நீட்டினார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், நம் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். என்னோட சேர்ந்து நீங்க பாடுங்க. இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே என்னை கழுவி மீட்டு கொண்டார், என்னை கழுவி மீட்டு கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, இயேசுவின் காயங்களா, இயேசுவின் காயங்களா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன்,
ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வராதிருந்தால் நிச்சயமாக நாங்கள் மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். நீர் எங்களை அன்பு வைத்து எங்களை தேடி வந்தீரே அப்பா. இன்றைக்கும் எங்களோடு இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது என்று வாக்கு கொடுக்கிறீங்க அப்பா. நாங்கள் எவ்வளவு உண்மை விட்டு தூரம் போனாலும் நீர் எங்களை விடுவதே இல்லை. யாரோ ஒரு நபர் மூலமாய் உணர்த்தி 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 அல்லது சொப்பனம் மூலமோ தரிசனம் மூலமோ உணர்த்தி எங்களை தேடி தேடி வருகிறீங்கப்பா. இன்று இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கு. வேதம் சொல்லுது, நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஆண்டவர் சொன்னார், அப்படி பார்த்து நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம். இதை ஒத்துக்கொள்வோமானா நிச்சயமாக ஆண்டவர் இன்னைக்கு அவைகளிலிருந்து நம்மளை விடுதலை செய்வான். அல்லேலூயா. எரேமியா 18வது அதிகாரம் 1 சத்தமா ஒருவர் வாசிங்க. எரேமியா 18:1 வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை வணைக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வணைந்து கொண்டிருக்கும் போது நாம் கெட்டு போய் விடுகிறோம். அல்லேலூயா. குயவன் கையில கெட்டுப்போன களிமண்ணை போல இருக்கிறோம். சபை என்பது ஆண்டுடைய கரம். சபைக்கு தான் போறோம், கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்றோம். ஆனா கெட்டு போயிருக்கிறோம், அதை உணரணும். அல்லேலூயா. அதனாலதான் எரேமியாவை சொன்னாரு, போ நீ இந்த குயவன் வீட்டில் போய் பாரு, அங்க நடக்கிற சம்பவத்தை பாரு அப்படி சொன்னாரு. இது எரேமியா போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த குயவனுடைய கையில் அந்த மண் என்ன செஞ்சிருச்சு? கெட்டு போயிற்று. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கெட்டு போயிருக்கிறோம். நமக்கு தெரியும், நம்முடைய உள்ளான மனிதனுக்கு தெரியும் நம்ம கெட்டு போயிருக்கிறோம், அல்லது கெட்ட வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்றாரு, மகனே மகளே, குயவன் கையிலிருந்து கெட்டு போன மண்ணை போல நீ இருக்கிற. இன்னைக்கு உணரு. இன்னைக்கு உணர்ந்தியனா நான் மீண்டும் ஒரு பாத்திரமாய் வணைவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் யார் எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டவரே நான் பாவின்னு பேதுருவை போல தன்னை முழுசா அர்ப்பணிக்கிற ஆட்களை பார்க்குறாரு. அவங்கள அவர் எப்படி வேணாலும் வணைந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லி பேதுரு, ஆண்டவரே என்னை விட்டு அகன்று போகும், இந்த பாவியான மனுஷனை விட்டு அகன்று போன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ என் பின்னே வா, உன்ன மாதிரி ஆளை தான் நான் சீக்கிரம் மாற்ற முடியுங்கிறாரு. அல்லேலூயா. நாம் ஒரு நீதிமான் போல பேசி கொண்டிருப்போமானால் ரொம்ப ரேர். அல்லேலூயா. ஆமென். களிமண்ணை போல இருந்தால் கர்த்தர் மறுபடியும் மாற்ற முடியும். இப்போ இந்த குயவன் கையில் கெட்டு போயிருக்கு. வாசிங்க. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு, ஆண்டவருக்கு சித்தத்தை அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமாய் அதை வணைகிறாரு. இப்போ அங்கே தான் பெரிய போராட்டம் இருக்கு. கடவுள் விருப்பமா நமது விருப்பமா? பல வருடங்கள் அநேகுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் தேங்கின நிலைமை ஏன் இருக்குன்னா, ஆண்டவர் விருப்பத்தின்படி செய்வார், நமக்கு அதில் இஷ்டம் இருக்காது. நமக்கு விருப்பப்படி செய்வோம். நம்ம விருப்பப்படி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் எப்படா நீ போய் முட்டி மோதி திரும்பி வான்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இளையகுமாரன் எல்லா சத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்
அவன் சுற்றிட்டு வரணும். அது வரைக்கும் அப்பா கம்முன்னு இருந்தார். இவன் ஊரெல்லாம் சுற்றி நாடெல்லாம் சுற்றி தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அநியாயமாக அழிச்சு போட்டு கடைசி நேரத்தில் அவனுக்கு இப்போ தவிடு கூட கிடைக்கல. பண்ணி மேய்க்கிற வேலை கிடச்சிச்சு. பண்ணி தின்னுகிறதான அந்த தவிடு கூட கிடைக்காத நேரத்தில் அவன் உணர்ந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உணர்கிற நபர்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். உணர்கிறோமா? நம்ம மேலே தான் பிழைன்னு உணர்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வரங்களை, கர்த்தர் கொடுத்த வல்லமைகளை, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தொலைத்து விட்டுட்டு கர்த்தரை கூட சொல்லக்கூடாது, அல்லது வேற மனிதர்களை சொல்லக்கூடாது. நான் தான் பாவி ஆண்டவரேன்னு சொன்னான். இளையகுமாரன் அவன் உணர்ந்தான். உணர்ந்த உடனே அவன் அப்பாவிடத்தில் வரணும். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனிடத்தில் எத்தனையோ கூலிக்காரர் இருக்கிறார்கள், நான் இனி தகப்பன் என்று சொல்ல மாட்டேன், வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன்னு சொல்லி அவன் புறப்பட்டதை பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து வெளியே வரணும். நாம் சில பாவத்தில் சிறையாகி இருப்போமானால், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிக்கியிருப்போமானால், அங்கிருந்து வெளிவர பார்க்கணும். அங்கிருந்து அப்பா கிட்ட ஓடி வர பார்க்கணும். இந்த ராத்திரியில் நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் இளையகுமாரனை போல நான் திரும்பி வருகிறேன். ஒப்பு கொடுங்க. நீங்கள் இருக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்களாம் ஏதோ சின்ன குழந்தையில நீங்களாம் உணர்வடைந்து ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சதுனால உங்கள் தாயின் கருவறையிலிருந்தே உங்களை வளர்த்து கொண்டாராரு. தாயின் கருவறையிலிருந்தே சிறு வயது முதற்கொண்டு உங்களை அப்படியே கொண்டு வராரு. நீங்கள் உணர்வடைங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளை அர்ப்பணிக்கும் போது தான் அவர் நம்மளை சுத்தம் பண்ண முடியும். ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. உங்களை நீங்களே உணர்ந்து பாருங்கள், உங்களை நீங்களே உணருங்க. ஏன் தாமதம்? ஏன் ஆண்டவர் சொன்ன வாக்கு எதுவுமே பலிக்கலை? என்னத்தினால பலிக்கலை அப்படின்னு சொல்லணும். உணர்வுங்க. இன்னைக்கு எவ்வளவு காலம் வீணாயிற்று, எத்தனை ஆண்டுகள் வீணாயிருச்சே. தயவு செய்து இன்னைக்கு நான் உங்கள் பாதத்தில் சரண்டர் ஆகிறேன். அல்லேலூயா. இப்படி யாராவது இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காணுவீங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். சபைக்கு வருகிறதெல்லாம் இல்லை, அர்ப்பணிக்கு. இன்னைக்கு நான் சரண்டர் ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்கள் பாதத்தில் விழுந்துடுறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த குயவன் கையில் கெட்டுப்போன மண்ணை மீண்டும் அவர் ஒரு பாத்திரமாக வணைந்தார். அல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தார் இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை
செய்யாதபடிக்கு அல்லேலூயா மனம் மாறுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்ம மனம் மாறுனா அவர் மனம் மாறுவார். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாது ஒன்று இல்லை. மறுபடி சொல்லுகிற அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் சகலத்தை செய்ய. இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது தான் அவர் நம்மளை சுத்தம் பண்ண முடியும். ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. உங்களை நீங்களே உணர்ந்து பாருங்க. உங்களை நீங்களே உணருங்க. ஏன் தாமதம்? ஏன் ஆண்டவர் சொன்ன வாக்கு எதுவுமே பலிக்கலை? என்னத்தினால பலிக்கலை அப்படின்னு சொல்லணும். உணர்வுங்க. இன்னைக்கு எவ்வளவு காலம் வீணாயிற்று, எத்தனை ஆண்டுகள் வீணாயிருச்சே. தயவு செய்து இன்னைக்கு நான் உங்கள் பாதத்தில் சரண்டர் ஆகிறேன். அல்லேலூயா. இப்படி யாராவது இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காணுவீங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். சபைக்கு வருகிறதெல்லாம் இல்லை, அர்ப்பணிக்கு. இன்னைக்கு நான் சரண்டர் ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்கள் பாதத்தில் விழுந்துடுறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த குயவன் கையில் கெட்டுப்போன மண்ணை மீண்டும் அவர் ஒரு பாத்திரமாக வணைந்தார். அல்லேலூயா. வாசிங்க, அதை வாசிங்க. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தார் இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அல்லேலூயா மனம் மாறுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்ம மனம் மாறுனா அவர் மனம் மாறுவார். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாது ஒன்று இல்லை. மறுபடி சொல்லுகிற அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாதது ஒன்று இல்லை. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, உணருங்க. நீங்க அவரால் செய்ய முடியாத ஒன்று இல்லை. இந்த உலகத்தை ஒரே ஒரு வார்த்தையில் படைச்சார். இவ்வளோ பெரிய உலகத்தை ஒரே வார்த்தையில் படைச்சார். எத்தனை நிமிஷம்னு தெரியல. ஆமென். இவ்வளோ பெரிய தெய்வத்தை வணங்குற நம்ம ஏன் போராடணும்? சரண்டர் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவரேன்னு சரண்டர் ஆகிடணும். இளையகுமாரன் சரண்டர் ஆன உடனே அவனுக்கு மீண்டும் வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, பாதரட்சை கொடுக்கப்பட்டுச்சு, மோதிரம் கொடுக்கப்பட்டுச்சு. கொளுத்த கண்டை அடித்து புசித்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைப்படாது. சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைப்படாது. உலர்ந்து போன என்னை அவர் உயிர் பெற செய்தாரே. உலர்ந்து போன என்னை அவர் உயிர் பெற செய்தாரே. பெரும் காற்றாய் வீசுகிறார், பெரும் இரைச்சல் சத்தத்தோடே. பெரும் காற்றாய் வீசுகிறார், பெரும் இரைச்சல் சத்தத்தோடே. சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைபடாது. சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடை
17வது அதிகாரத்துல பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகளை மீண்டும் ஒரு சேனையா எழும்ப செய்த தேவன் உன்னை இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். விசுவாசத்தோடு என்னோட மாடுங்க. தடைபடாது, சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைபடாது. சோர்ந்து போன என்னை அவர் ஆவியால் நிரப்புகின்றார். சோர்ந்து போன நம்மை அவர் ஆவியால் நிரப்புகின்றார். மகா மகா பெரிய சேனையாய் துதிக்க செய்தார். மகா மகா பெரிய சேனையாய் துதிக்க செய்தார். சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைபடாது. சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைபடாது. சகலமும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய முடியும்னு நீங்க முன்னாடியே நம்பின பின்னாடி ஜெபத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தில் ஜெபிச்சா அது பேர் அவிசுவாசமான ஜெபம். அங்க ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. முன்னாடியே சுகமாகிரும். அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு நான் வர்றேன். இன்னைக்கு இயேசு என்னை மாற்ற போறாரு. இயேசு என் வியாதியை சுகமாக்க போறாரு. டாக்டர்கள் கைவிட்டதான வியாதிகள் அது இந்த இயேசு இன்னைக்கு சுகமாக்குவார். என தொடர்ந்து வாதித்து கொண்டிருக்க பிள்ளி சூனியங்கள், மாந்திரியங்கள், செய்வனைகள், ஏவல்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாம கர்த்தர் சுட்டரிப்பார். அப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு அது நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா வேதத்தில் நான் அடிக்கடி பார்க்கும்போது 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எனக்கு ரொம்ப அதிகமாக பிரசங்கித்ததும் உண்டு, அதை அதிகமாக ஆலோசித்ததும் உண்டு. ஏன்னா அவள் வீட்டிலே சொல்கிறான் பாருங்க, நான் அவருடைய இயேசு கிறிஸ்து நடந்து போகிறாரு, அவருடைய ஆடையை தொடுவேன், தொட்டோன்னு சுகமாயிட்டு நான் வந்துடுவேன். அல்லேலூயா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அல்லேலூயா. சீசர்கள் கூட 2ஆம் பட்சமாக தான் இயேசு உயிரோடு எழும்பினோன்னு பார்த்தாங்க ஆச்சரியமா. அல்லேலூயா. ஆனால் இந்த பெண் இயேசு குறித்து கேள்விப்பட்டு இருந்தா. வேதத்தில் வாசிக்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 25 வாசிக்கும்போது அழகா அவ இயேசு குறித்து கேள்விப்பட்டு இருந்தா. அவளுக்கு வியாதி உதிரப்போக்கு. 12 ஆண்டுகளா பெண்களுக்கு போறதான உதிரப்போக்கு தீட்டுன்னு செய்து ஓடிட்டே இருக்கு. பல வைத்தியர்களை பார்த்து தோற்று போனவ. பல வைத்தியர்கள், மருத்துவர்கள் அவளுக்கு மருந்து கொடுத்து அவளுக்கு என்னென்னலாம் பண்ணி பார்த்தாங்க. சற்றாகிலும் குணப்படாத ஸ்திரீ என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா சற்றாகிலும் குணப்படாமல். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரியில் நீங்கள் தோற்று போய் வந்திருக்கிறீங்களா? அநேக டாக்டர்கிட்ட போய் மருந்து ஊசி மாத்திரை போட்டு சுகமாகலையா? பிள்ளி சூனியமோ மாந்திரிகமோ உங்களை ஆட்டி படைக்குதா? நிச்சயமாக நம்புங்க, இன்று இரவு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா போதும், வேற ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், மகளே பயப்படாத, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரொம்ப சிம்பிள். நம்மக்கிட்ட ஏற்கனவே விசுவாசம் இருக்குது. விசுவாசம் நம்பிக்கை. அது பாருங்கள், அநேக நண்பர்கள் மேலே வச்சு தோற்று போனோம், சில மனிதர்கள் மேலே வச்சு தோற்று போனோம். உன்னை இவ்வளோ நம்பினே அப்படி தானே சொல்கிறோம். உங்களை இவ்வளோ நம்பிட்டனுமே ஏமாற்றம் அடைஞ்சனேன்னு தான் அநேகர் வேதனைப்படுறோம். அந்த நம்பிக்கையில் கொஞ்சமாவது கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அந்த பக்கம் போய் விழுன்னா விழுமா? எவ்வளோ விசுவாசம்? கடுகளவு விசுவாசம். இப்போ பாருங்களேன், அதை விட குறைவாக தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். இந்த இரவு கடுகு இல்லை, அல்லேலூயா, மலையை போல விசுவாசம் உண்டாக போகுது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம் தாங்க எல்லாத்துக்கும் ஜெயத்தை கொண்டு வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு பைபிள் சொல்லுது. யோவான் 11:40 அப்படி சொல்லுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. ராத்திரி இந்த ஜெபமே நம்ம வாழ்க்கையில் மறுரூபமாகிறது. வியாதிகளிலிருந்து, பேபிசாசு பிடியிலிருந்து, மாம்சிய கிரியிலிருந்து, சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ள தான் இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? இன்னையோட நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. சாத்தானி உங்கள் பக்கமே வரமாட்டான். ஏன்னா உங்களுக்குள்ள அனல் வந்துடும். தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட அசைவாடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கிரியை செய்கிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் அபிஷேகத்தை பெற்று தான் போவீங்க. வேதம் சொல்லுது, அபிஷேக நுகத்தை முறிக்கும். அபிஷேக நுகத்தை முறிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எரிய விட வந்திருக்கிறோம். உங்களுக்குள்ள தேவ வரத்தை அனல் மூட்டி வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் தியானித்து தேவன் இப்படி என்னை மாற்றுவார். வாசிங்களா அந்த அதிகாரத்தை. மார்க் 5வது அதிகாரம் 25. சீக்கிரம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக ஒரு வைத்தியர் 2 வைத்தியர் இல்லை, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, டாக்டர்கள் எப்படியாவது குணமாக்கணும் அப்படி சொல்லி அவங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அல்லது மாத்திரை தருவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாத அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே இயேசுவுக்கு பின்னாக வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு பேர் என் கூட சுத்தி திரிறாங்க. இந்த பெண் 12 ஆண்டுகளாக ஒரு தீட்டு வாழ்க்கை. உலகம் அவளை தீட்டு பிடிச்சவ. அக்காலங்களில் இவங்களெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. தீட்டு பிடித்தவள். 12 ஆண்டுகளாக தீட்டு போயிட்டுருக்கு. எந்த டாக்டராலும் மாத்திரை கொடுத்து சுகமாகலை, அல்லது இயற்கையாகவே அவளுக்கு ஒரு 3 நாள்லையோ 7 நாள்லையோ குணமாகலை. இது என்ன வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் தூரப்படுத்தி வைத்திருந்தாங்க. இன்னைக்கு வியாதி வந்துட்டா பாருங்களேன், நமக்கு ஒரு பெரிய கவலை உண்டாயிரும். இந்த வியாதியில் தான் நம்ம சாக போகிறோமோ, இந்த வியாதி அடுத்து என்னென்னலாம் பண்ண போகுதோ அப்படிங்கிற ஒரு பயமும் கூட வந்துடும். நல்லா கவனிங்க. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஒரு வியாதி மட்டும் வராது, அதோட கூட ஒரு பெரிய பயமத்தை கொண்டு வந்துடும். ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு பயத்தை கொண்டாடும். ஆமாவா இல்லையா? இப்போ வியாதியை விட பயம்தான் பெருசாக இருக்கும். ஏன்னா டெய்லி கேள்விப்படுறோம். இப்போல்லாம் நம்ம மொபைல் எடுத்தோம்னா நிறைய டாக்டரே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களாம் ஆலோசகராக நினச்சிவாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து நமக்கு இன்னும் இருக்க கவலையை விட எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுன மாதிரி இருக்குது. அப்போ பயத்தை சாத்தான் யார் மூலமாவது கொண்டாந்து திணிக்கிறான். ஐயோ அவனுடைய கதை முடிய போகுது. அவன் சொல்கிற மாதிரியே உங்கள் உடம்புல என்ன செய்யுது? சிம்டம்ஸ் இருக்குது. அல்லேலூயா. அங்கே மொபைலில் சொல்கிற மாதிரியே சிம்டம்ஸ் இருக்கும். கரெக்டாக சொல்கிறானே, ஒருவேளை தீர்க்க தரிசனமாக இருக்குமோ, அல்லேலூயா, அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளை என்ன செய்யுது? ஆட்கொள்ளுது. ஆனால் நமக்கு இப்போ கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு தெரியாமல் போச்சு. யோபு 42:10 சொல்லுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசிச்சா தான் அது நடக்கும். விசுவாசிச்சா நடக்கும். இன்றைக்கே உங்கள் நோய் உங்களை விட்டு போகும். இன்றைக்கி ராத்திரி ஜெபத்துக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஏதோ நீங்கள் கஷ்டப்பட்டு வரல. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய், பேய், பில்லி, சூனி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் உங்கள் தருத்திரம் கிருத்திரம் அட்டை தருத்திரம்னு சொல்லுவாங்க. என்ன தருத்திரம்? அட்டை தருத்திரம். அப்படின்னா பிடிச்சா உள்ள ரத்தமெல்லாம் உறிஞ்சிட்டு தான் விடும். ஆமாம், எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு விடும். அந்த அட்டை தருத்திரம் இன்னைக்கு என்ன செய்ய போகுது? மட்ட தருத்திரம் ஓட போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தர் செய்வார். ஆமென். இன்னொரு பாட்டு என்னோட சேர்ந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். எந்திரிச்சு நிற்கணும். என்ன நாங்களாம் நின்றுக்கிட்டு தானே இருக்கேன். எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிச்சு நின்னுங்க. சும்மா சும்மா சோர்ந்து போகாது. அப்புறம் நான் சோர்ந்து போகாதேன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கணும். கையை தட்டி பாடணும். அல்லேலூயா. கிழமை எப்படி பாடுறான் துள்ளி குதிச்சு பார்த்தீங்களா? வருஷத்தில் ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாலிபர்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமேன்னு பாட்டோட எல்லாம் கூட போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, நல்லா சிரிங்க. நீங்கள் தனியாக ஃபோன்லேயே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஃபோனில் யாரோ பேசிக்கிருக்காங்க, நீங்கள் சிரித்து அவங்க பார்க்க போகிறாங்க. இங்கே சிரிங்க. ஆமென். தேவ சமயத்தில் எப்பயுமே சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. நான் யாருக்கோ தீக்கத்தன்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல? அல்லேலூயா. நான் யாருக்கோ தீக்கத்தன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபோன்லேயே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்கள் நேர்லேயே சிரிப்பாமே, நல்ல சந்தோஷம். அல்லேலூயா. கடங்களை தட்டி நல்லா பாடுங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த பாட்டு முடிகிறக்குள்ள சுகமாக போகிறீங்கன்னு எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நான் சுகமாக போகிறேன். ஆமாம், இந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே நான் சுகமாக போகிறேன். அப்படி விசுவாசம்டா? அற்பமாக இருந்தால் அற்பமாக தான் விசுவாசிங்க. அல்லேலூயா. இது விசுவாசம். இது கிறிஸ்துவ வாழ்க்கை சிறு குழந்தைகள் மாதிரி. அல்லேலூயா. அப்படியே நம்பணும். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி தான். அப்படியே உடனே நம்பணும். இன்னைக்கு மழை வரப்போனா மழை வந்துடும். அப்படியே நம்பணும். அதான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகளின் இடத்துல வரவிடுங்க, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? இந்த மாதிரி ஆட்களுக்கு. எதையும் ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணி நடக்காது அப்படிங்கிற அந்த அந்த பெரிய மனப்பான்மையான எண்ணம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பிள்ளையுமே உடனே நம்பணும். ஆமென். உடனே நம்புகிற ஆட்கள், அப்படிதான் விசுவாசம். உடனே நம்புகிற ஆளுகளுக்கு விசுவாசம். அல்லேலூயா. உடனே நம்புனா அதுவும் நம்ம இந்தியர்கள் உடனே நம்புவாங்க. இதுதான் சாமின்னா ஆமாங்க சாமி தாங்க அப்படின்வாங்க. அல்லேலூயா. இதுதான் சாமின்னு எதை சொன்னாலும் நம்புவாங்க. அல்லேலூயா. இந்தியர்கள் அவ்வளோ ஒரு விசுவாசம் உள்ளவர்கள். ஆமென். யூதர்கள் கூட ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இயேசுவை பல மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் இயேசு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆளுகிட்ட இயேசு வந்திருந்தாருன்னு வைங்களேன், அன்னைக்கே இந்தியாவில் மட்டும் இயேசு நடமாடுற இயேசு வந்திருந்தா உடனே நம்பியிருப்பான். யூதங்கிட்ட போனால் அவன் நம்பவே மாட்டேன்ட்டான். அட வேதத்துலலாம் எழுதியிருக்குப்பா. நம்ம இந்தியாவுக்கு இயேசு வந்திருந்தா இந்தியா என்னைக்கு இயேசுவா அறிஞ்சிருக்கும். அல்லேலூயா. பாடலாமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடோ, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடோ. ஏசையா. தது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கரங்களை தட்டி. கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, எங்க சர்வ வல்லவரே. கரங்களை தட்டி உச்சாமா. சாத்தானை ஒடுக்கினீரே, எங்க சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடோ, கூடாதது
பெற்றுக்கொள்ளணும். 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் ஆடையை தொட்ட பொழுது ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க சகல நோய் கர்த்தர் மாற்றுவார். உங்க சரத்திர சகல நோய் மறைந்து போயிடும். பிபி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ. சுகரே இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ. அல்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ. உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இனி எங்கள் ஜனங்களை எங்களை பிடிக்க கூடாது. அது அப்படியாக கடவுளை பெற்றுக்கொள்ளுங்க. நீடி ஆயுச பெறுவீங்க. நீங்க ஏசையா உங்களுக்கு நீடி ஆயுச தருவாரு. அவர் விரும்புகிறார் நீ வாழணும். பிசாசுதான் அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கு வரான். இயேசு உன்னை வாழ வைக்க வருவார். உன்னை வளமாக்க வருவார். உன்னை பெருக்க வருவார். உன்னை உயர்த்தி வைக்க வருவார். அற்புதம் செய்ய உமால கூடப்பா. ராத்திரி முழிச்சு வந்திருக்கிறேன், கண்கள் விழிச்சு வந்திருக்கிறப்பா. நான் வெறுமையா போக கூடாதப்பா. ஆண்டவரே, டாக்டர்களை ஊசி மருந்தெல்லாம் போடக்கூடாதப்பா. தயவு செய்த நோயை மாத்துங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. உங்க கண்ணீரை காண்கிறார் அவர். ஆகாரின் கண்ணீரை கண்டார். அன்னைக்கு ஒரு நீர் ஊற்றையே உண்டாக்கினாரே. ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் தந்தார் ஆண்டவர். அன்னாருடைய கண்ணீரை கண்டு அவளுடைய மன கிளேசத்தை அறிந்து கொண்டு அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்த தெய்வம் இன்றைக்கு உன்னுடைய கர்ப்பத்தில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருகிறார். விசுவாசித்து கரங்களை தட்டிக்க, அற்புதத்தை பெற்றுக்க. அவர் சேகரவராக இருக்கிறார். கூடாதது கூடாது ஒன்று இல்லப்பா. நாங்க விசுவாசிச்சா நீ செய்வீங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் தர போறாரு. இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் தர போறாரு உங்களுக்கு. உங்க மேல வரம் வல்லமையெல்லாம் ஒரு காலத்துல கிரியை செஞ்சிச்சு. வரம் கிரியை செஞ்சிச்சு. நீங்க போய் ஜெபிச்சா பேய் ஆடிச்சு. சமீப நாட்களாக சில வருஷங்களாக அவைகள் நின்று போயிருக்கு இல்லையா? இன்னைக்கு போங்க, விசுவாசத்தோட போங்க. இந்த ஆராதனை கேட்டு கொண்டிருக்கிற உங்க மேல தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. நீங்கள் ஜெபிக்கிற இடங்கள்ல இடம் அசையும், பேய்கள் ஓடும், நோய்கள் மாறும், அற்புதம் நடக்கும். உங்க பிரசங்கம் வல்லமையா இருக்கும். நீங்க எதை பத்தி பேசினாலும் தேவன் அங்க கிரியை செய்வான். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு விசேஷத்தை மகிமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. மகிமையினால நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பக்தன் சொல்லுகிறான். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. அந்த ஜீவ ஊற்று வற்றாது. எஸ்ஐயா, எஸ்ஐயா, நன்றி நன்றி நன்றி. என்னை நிரப்புறதுக்காக நன்றி. என்னை சுகமாக்குறதுக்கு நன்றி. என்னுடைய கட்டிகள் எல்லாம் கரைய பண்ண போறதுக்கு நன்றி. எக்ஸ்ரேல பார்த்த கட்டி மீண்டும் எக்ஸ்ரேல பார்த்தா இருக்காது. இயேசு குணமாக்கிட்டார்னு சொல்ல போறாங்க. அல்லேலூயா. இந்த ஆராதனையில மூழ்கி என்னோடு சேர்ந்து பாடுகிறவங்க மேல தெய்வீக மகிமை இறங்கி வரும். தேவ வல்லமையை ருசித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பாடல் கேட்கிற ஓரிடங்களும் பிசாசுகள் ஓட போகுது. இந்த பாடலை கேட்கிற ஓரிடங்களிலும், இந்த ஆராதனை கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவ மகிமை இறங்கி வரும். அக்கினி இறங்கி வரும். உங்க நோய் உங்களை விட்டு ஓடி போகும். அவர் செய்வான். அவர் செய்கிறவராக இருக்கிறார். விடுதலை பாருங்க. அபிஷேகம் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. ஒப்பு
சொல்லுகிறது. கச்சாடிகளை நிரப்ப சொன்னாரு, அவைகள் நிறைய நிரப்பினார்கள். நிரப்பின உடனே கரங்களை வைத்து ஜெபித்தாரு. அங்கே சுவை உள்ள திராட்சரசமாய் மாறிற்று. அது யாரும் இல்ல, அது நீதான் சுவை உள்ள திராட்சரசமாய் மாற போகிற. ஓ, உன்னுடைய பாத்திரத்தை கழுவிட்டார் ஆண்டவர். ஓ, இந்த கூட்டத்துக்கு வந்தது நன்மை, இந்த கூட்டத்துக்கு வந்தது நல்லது. இந்த கூட்டத்துல தான் உன் நோய் மாறிச்சு, இந்த கூட்டத்துல தான் உன்னை விட்டு பேய் ஓடிச்சு. ஒரு ஸ்டெப் வச்சு பாரு, இருக்காது. உடம்புல இருக்கிற அவைகள் இருக்கிற வியாதிகள் வள்ளிகளை விசுவாசிச்சுட்டு கையை நீட்டுங்க, விசுவாசிச்சு நடங்க, விசுவாசிச்சுட்டு அப்படியே திரும்புங்க. ஏசு குணமாக்கிட்டு இருக்கிறாரு. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்க வரலாம. லூக்கா 5:17 சொல்லுகிறது, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று.